வணக்கம். புதுவித ஒரு தகவலோடு உங்களை சந்திச்சிருக்கிறோம். நிறைய பேர் வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, வாட்ஸ்அப் பயன்படுத்துவீங்க, வாட்ஸ்அப்பினூடாக பேசுவீங்க, கதைப்பீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறவர்களுக்கு தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன சொல்கிறோன்னு முக்கியமான ஒரு தகவல். வாட்ஸ்அப்பினூடாக செய்யக்கூடிய புதுவித மோசடி தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் கோஸ்ட் பேரிங் என்ற சிஸ்டம் மூலமாக, அந்த முறை மூலமாக இப்போது புதுவித மோசடிகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வாட்ஸ்அப் கோஸ்ட் பேரிங் மூலம் நடக்கக்கூடிய புதுவித வாட்ஸ்அப்பா மோசடியாக இருக்கிறது. இதனூடாக உங்களுடைய வங்கிகளில் இருந்து பணம் திருடப்படுகிறது, உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படுது அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. நீங்க வாட்ஸ்அப் பயன்படுத்துகின்ற நபராக இருந்தால் இந்த காணொளி, இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனாக இருக்கிறது. சைபர் குற்றவாளிகள் தற்பொழுது வாட்ஸ்அப் கோஸ்ட் பேரிங் மூலம் புதுவித மோசடியை செய்து வருகின்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த புதுவித மோசடி எப்படி இருக்கும்? இது ஒரு குட்டி காணொளி தான், அதனால தொடர்ந்து பாருங்க. எப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னா, ஹே என்னுடைய புகைப்படத்தை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். ஹே என்னுடைய புகைப்படத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ற ஒரு டெக்ஸ்ட் உங்களுடைய நண்பர்கள் இலக்கத்திலிருந்தோ அல்லது வேறு தெரியாத இலக்கங்களில் இருந்தோ அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வரும். அதோட சேர்த்து ஒரு லிங்க்கும் வரும். அந்த புகைப்படத்தை பார்க்கறதுக்கான ஒரு லிங்க்கும் வரும். தயவு செய்து அந்த லிங்கை ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே திருட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகமான பிபிசி இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. சில நேரம் தெரிந்தவர்கள்ட இருந்து வரலாம், இல்லை உங்களுக்கு தெரியாத நண்பர்களிடமிருந்து அந்த லிங்க் வரலாம். எனவே அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இந்த லிங்க் ஓப்பன் செய்த உடனே என்ன நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. போலியான வாட்ஸ்அப் வெப் பக்கம் ஒன்று திறக்கப்படும். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் போலியான ஒரு வாட்ஸ்அப் வெப் பேஜ் ஒன்று அப்படியே திறந்து உங்களுக்காக வரும் உங்களுடைய மொபைல் போன்ல. இப்போ இதனூடாக உங்களுடைய ஓடிபி, கியூஆர் ஸ்கேன் எதுவுமே இல்லாம உங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கு ஹேக் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓடிபி, கியூஆர் ஸ்கேன் எதுவுமே இல்லாம உங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கு ஹேக்கரிங் சாதனத்துடன் அல்லது அந்த ஹேக்கரிங் அந்த சிஸ்டம் முறையிலுடன் இந்த உங்களுடைய வாட்ஸ்அப் அப்படியே இணைக்கப்படும். அதற்கு பிறகு இந்த நீங்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு அந்த வெப் பேஜின் ஊடாக உங்களுடைய நம்பர் ஹேக்கரிங் அந்த சாதனத்துடன் இணைக்கப்பட்டதுக்கு பிறகு உங்களுடைய அக்கவுண்ட்டுக்குள்ள இந்த ஹேக்கர்ஸ் மிக இலகுவாக நுழைஞ்சிருவாங்க. உங்களுடைய ஏனைய தரவுகளை திருடுறதுக்காக மிக இலகுவாக நுழைந்துருவாங்க. உங்களுடைய எல்லா விதமான தகவல்கள், அதாவது புகைப்படங்கள், வீடியோக்கள், உங்கள் மற்ற தரவுகள் எல்லாம் அவங்க இதனூடாக மிக இலகுவாக குறுகிய நேரத்தில் திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனூடாக முக்கியமா உங்களுடைய வங்கி தொடர்பான வங்கிகளினுடைய விவரங்கள் தொடர்பிலான தகவல்கள் நீங்க உங்களுடைய மொபைல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த தகவல்களையும் மிக இலகுவாக திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களுடைய பெயர்களிலோ அல்லது மற்றவர்களுக்கு இந்த விடயங்களை ஷேர் செய்யறதுனூடாக நீங்க அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே இவ்வாறான மோசடி நடைபெறுது. அதற்காக நீங்க எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது. உங்களுடைய வாட்ஸ்அப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எனவே எப்போதுமே இதுக்கு நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய வழிகள் ஒரு 3 வழிகள் இருக்கு. எப்பவுமே சந்தேகமான லிங்க் வந்தா அதை கிளிக் பண்ணிடாதீங்க. சந்தேகமான லிங்க் எது வந்தாலும் நீங்க கிளிக் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிவைஸுடன் அடிக்கடி பொருத்திருப்பீங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம்ப்யூட்டரோட லிங்க் பண்ணிருப்பீங்க. அடிக்கடி உங்களுடைய அந்த டிவைஸை நீங்க சரிபார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்க ஆன் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சாலே யாருக்கும் ஹேக் பண்ண முடியாது. எனவே அங்க ஒரு மெசேஜ் வரும். அதனால நீங்க அதை ஆன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தெரியாத யாருக்கிட்ட இருந்தும் ஒரு லிங்க் வடிவில் என்ன பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியுடன் வந்தோம்னா ஆவலோட ஓடி போயிட்டு பார்க்க போனீங்கன்னு சொன்னா எல்லாமே இல்லாம போயிடும். அதனால தெரியாத நபர்களோ தெரிந்த நபர்களோ எந்த லிங்க் வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க, ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்றதை நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இதுதான் இப்பொழுது புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. எல்லாரும் உலகத்துல வாழ்ற பலர் வாட்ஸ்அப் பயன்படுத்துறீங்க. எனவே இந்த வாட்ஸ்அப் கோஸ்ட் பேரிங் ஊடாக செய்யக்கூடிய மோசடி பற்றி தான் தகவலை தந்திருக்கிறோம். எனவே எந்த லிங்கும் கிளிக் பண்ணாம உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய தகவல்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய தரவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.